சூப்பரான இடமா இருக்குடா. நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் இதுதான் கரெக்டான இடம். ஆமாடா, நானும் அந்த சார் சொல்லும் போது இது என்ன ஊரா இருக்குமோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன்டா. பரவாயில்லடா, நல்லா தான் இருக்கு. செழிப்பா பச்சை பசல் வரடா, மழை இருக்குல்ல, நம்மளோட எல்லா ப்ரொஜெக்ட் வேலையும் அங்கேயே முடிச்சிடலாம்டா. இங்க மூலிகை செடி கூட இருக்கு. நம்ம இதெல்லாம் கொடுத்தா சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ சளி காய்ச்சல் இப்படி எல்லா வித வியாதிகளையும் நம்ம கியூர் பண்ணலாம். நிச்சயமாடா, நிச்சயமா. அந்த நம்மளுக்கு ஒரு காலை கான்டாக்ட் பண்ண சொல்லி நம்ம சார் ஒரு நம்பர் தந்தாரு. அவர் நம்பர் இருக்கலாடா, அவருக்கு டயல் பண்ணு ஃபர்ஸ்டா. இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணாஜி, நாங்க சாலமோன் ஜான் பேசுறோம். சொல்லுங்க தம்பி. எங்க ப்ரொஃபஸர் உங்க நம்பர் தந்தாங்க. இந்த ஊர்ல உங்களுக்கு வீடு ப்ரொஜெக்ட் எதுக்குன்னா நீங்க பாப்பீங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அதால நீங்க உங்களை எங்க நினைச்சு பார்க்கலாம் இப்போ? நான் வந்து மாமாச்சாக்க மலை அடிவாரத்துல நிக்க தம்பி. அப்படியே அண்ணாச்சி, நாங்க வாரோம் அண்ணாச்சி. அங்க ஒரு 10 நிமிஷத்துல நாங்க அங்க வந்துருக்கோம். வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஓகே ஓகே. என்னடா இவர் மாமா ஊர்ல இருக்கேன்னு ஏதாவது இருக்குமா இருக்குடா, பார்ப்போம் பார்ப்போம் போய். அந்த லொகேஷன் மாமாச்சா காவுன்னு அண்ணா இருக்கு அந்த ஹோட்டலு. இது முன்னாடி வந்து நின்னாச்சு. காணுமே, எங்க இருக்காரு? ஏதோ ஒரு பையன் எங்க இல்ல அண்ணாச்சி. இங்க ஆப்ரஹாம் அண்ணாச்சி யாரையா? ஓ, போன் பண்ணீங்களா தம்பி? நாங்க தான். நீங்க தானா? வாங்க தம்பி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரி தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு 10, 20, 25 நாள் இருந்துட்டு ஒரு மாசம் பிடிச்சிருங்களேன். ஓகே. இந்த ஊர்ல இருந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். ரொம்ப அருமையான. எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து தரணும். நீங்க வீடா? ஆமா தம்பி, இந்த கிராமத்துல இயற்கை வளமா ரொம்ப அழகழகான வீடெல்லாம் இருக்கு தம்பி. சரி அண்ணா. உங்க பட்ஜெட் என்ன தம்பி? ஒரு 1000 to 1500 ரூபாய்க்குள்ள. 1500 ரூபாய்க்கு. ஓகே தம்பி, நம்ம சூப்பரான வீடு நம்ம அங்க பாத்துடலாம். வாங்க தம்பி, நான் உங்களுக்கு வீடு காமிக்கிறேன். சரி தம்பி, நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. அது பக்கத்துல இது ஒரு அருமையான அருவி. நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்து இங்க குளிச்சுக்கலாம், உங்க காலை கடன்லாம் முடிச்சுக்கலாம் தம்பி. வேற இந்த சைடு உங்களுக்கு நிறைய கீரைகள்லாம் விளைய போட்டிருக்கு. அப்பப்போ உங்களுக்கு கூட்டுக்கு தேவையான நீங்க கீரை எல்லாம் பறிச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் தம்பி. சரி அண்ணா. வாங்க தம்பி, நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. கிட்ட வந்துட்டோம் நம்ம. சோ பியூட்டிஃபுல் ஹவுஸ். என்ன அருமையான வீடு. நாட்டுப்புறத்துல வீடு இதுதான் தம்பி. இதுதான் நம்ம உள்ள வீடு தம்பி. வாவ், பியூட்டிஃபுல். என்ன அருமையான ஒரு வீடு. ரொம்ப அருமையான வீடு தம்பி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. ஊர் மண் வாசனைனா அப்பா அடி சூப்பரா இருக்குப்பா. பாத்துடுங்க. அந்த சைடு நீங்க கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இந்த சைடு பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். படுக்கிறது நாங்க 2 பேர் தான் நினைச்சு. பரவாயில்லை, ரொம்ப அருமையான வீடு. நல்லா பக்காவா இருக்கு. மழை வந்தாலும் வேற இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. நல்ல துணிலாம் அடிச்சு துவைக்கிறதுக்கு நல்ல உங்களுக்கு இதெல்லாம் வச்சிருக்கு. சரி, அதனால நல்லா யூஸ் பண்ணிடுங்க. சரி அண்ணா. ரைட். சரியா தம்பி? வேற அப்பப்போ ராத்திரி ஏதாவது மிருகங்கள் வந்துச்சுன்னா கம்பு வச்சு அடிச்சு லைட்டா அடிச்சு விரட்டிடுங்க. சரி அண்ணா. சரியா தம்பி? வேற மழை ரொம்ப வேகமா வந்துச்சுன்னா இந்த பிளாஸ்டிக்கை எடுத்து அப்படியே தூக்கி மேலோடி போட்டீங்கன்னா மழை தண்ணி ஒழுவாது உங்களுக்கு. சரி அண்ணா. ரொம்ப பாதுகாப்பான வீடு. ரொம்ப அருமையான வீடு தம்பி. சரி அண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. எவ்வளவு நாள் இருக்கீங்க தம்பி? ஒரு 20-25 நாள் இருப்போம். ஓகே தம்பி. ஓகே, அவங்கள வந்து பார்க்க வரேன். சரி தம்பி, ரொம்ப நன்றிண்ணே. ஓகே தம்பி. தம்பி, வீடு எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா தம்பி? ரொம்ப அருமையா இருக்கு. சரி தம்பி, நீங்க வீட்டை பாத்துக்கிடுங்க. நான் இப்ப போயிட்டு வீட்டு முதலாளியை உடனடியா போய் கூட்டிட்டு வரேன். சரி அண்ணா. வித் டெபாசிட் காரியம் வாடகை காரியெல்லாம் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட பேசிக்கிடுவோம். சரி, ரைட். இப்ப நான் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரேன். டேய், நேத்து ராத்திரி 2 பாம்பு வந்துட்டுடா வீட்டுக்குள்ள. என்ன சொல்ற? ஆமாடா, அதை வெளியே வரத்துக்குள்ள போதும் ஆயிட்டுடா. நம்ம வீடை காலி பண்ணிருந்தாருங்களா? அந்த வீடு சரியில்லை நம்மளுக்கு. ஆமாடா, ஆப்ரஹாம் அண்ணாச்சி இங்க தான் வர சொல்லியிருக்காரு. சரி, பாப்போம் என்னன்னு. வெளி மட்டும் இல்லைன்னா நம்ம இதுக்கு அந்த வீடை காலி பண்ண போறோம். அண்ணாச்சி, தம்பிங்களா எப்படி இருக்கீங்க? வாங்க தம்பி, நம்ம வீடு பக்கத்துல வந்துட்டு. ரொம்ப அருமையான வீடு தம்பி. எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட வீட்டுலாம் தெரியுது நல்லா அழகா? தம்பி, நான் இங்கதான் ரொம்ப நாளா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு உங்களை மாதிரி ஆட்களுக்கு இப்படி ஏதாவது 1-2 வீடு பிடிச்சு கொடுத்தா கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். அதை வச்சுதான் நான் என்னுடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன் தம்பி. சரி அண்ணா. வீடு பார்க்கலாமா தம்பி? டேய், வீடு வெளியிருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்குடா. ஆமாடா, ரொம்ப சும்மா பயங்கரமா இருக்க வீடு. வாங்க தம்பி, வீட்டு உள்ள வந்து பாருங்க. என்ன எப்படி வலது கால இடது கால எடுத்து வைக்கலாம் தம்பி? நீங்க 2 காலையும் எடுத்து வச்சு வாங்க தம்பி.
இதுதான் நீங்க இருக்க போற வீடு தம்பி. வாவ், நல்லா பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட் லைஃப் ஏத்த வீடுடா. என்ன வீடு? ஐயோ அந்த வீட்ல டிவி இருந்துச்சா? இன்னுமே இல்ல. எப்படி இருக்குடா வீடு? சும்மா ஜக 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 ஜக. நல்லா சுத்தி பார்த்துக்கிடுங்க தம்பி. எதுவும் குறைகள் நிறைகள் எதுவும் இருந்தா பார்த்துக்கிடுங்க. சூப்பர் அண்ணாச்சி. இப்படி வீடு தான் நம்மளுக்கு தேவையே. சூப்பர். சரி, எல்லாம் இருக்கு, ரெடியா ஃபர்னிஷ்டா இருக்கு. வாடகை எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி இதுக்கு? தம்பி நம்ம அந்த வாடகையில முடிச்சிடலாம் தம்பி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, நல்லா இருக்கு அண்ணாச்சி. வீடு கிட்டலாம் சூப்பரா இருக்கு. சரி, ரைட்டு. நீங்க அந்த ஆள்கிட்ட பேசி, நாங்க வீட்டுக்காண்டி வெயிட் பண்றோம். நீங்க அந்த ஆள்கிட்ட பேசி வர சொல்லுங்க, நம்ம பேசி இன்னைக்கே முடிச்சிடும். சரி தம்பி, நான் இப்பவுமே நம்ம பண்ணையார்கிட்ட போயிட்டு பேசி சரி உங்களுக்கு இந்த வீட்டை முடிச்சு கொடுத்துருந்தேன். சரி சரியா தம்பி? ஓகே. நம்ம கொஞ்சம் கமிஷன் கொஞ்சம் அது உங்களுக்கு தந்துடுறோம் தம்பி. நிச்சயமா பண்ணிருங்க. ரொம்ப நன்றி. நம்ம முதல்ல பார்த்து பேசி முடிச்சிடும். சரி. ஓகே தம்பி, போயிட்டு வரோம் தம்பி. சரி, ரொம்ப ரைட். சந்தோஷம். சூப்பர் வீடு. முதலாளி ஐயா, முதலாளி ஐயா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் முதலாளி ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் வயல்லாம் வேலை இருந்தது, அதான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு அப்படியே. சரி முதலாளி ஐயா, நீங்க நம்ம கிட்ட வீட்டுக்கு ஆள் பார்க்க சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஒரு நல்ல பார்ட்டி வந்திருக்கு. அப்படியா? ஆமா, அதான் வீட்டெல்லாம் காமிச்சேன். உங்களுக்கு வீடு ரொம்ப நல்லா பிடிச்சு போச்சு முதலாளி ஐயா. சரி நீங்க தான் வந்து பார்ட்டி கிட்ட பேசணும். சரி, ஓகே. எல்லாம் பேசிட்டீங்களா நீங்க? எல்லாம் பேசிட்டேன் முதலாளி ஐயா. நம்ம கமிஷன் மட்டும் நீங்க பார்த்துக்கிடுங்க, கரெக்டாக முடிச்சிருங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்க அனுப்பியிருக்கேன் நான். அனுப்பிடுறீங்களா? ஐயா. சரி முதலாளி ஐயா, நம்ம வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறாங்க நம்ம அந்த தம்பிமாரு. அப்படியா? அவங்கள பார்த்து நீங்க பேசி வீட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணிடுங்க. சரி சரி. சரியா முதலாளி ஐயா? ஓகே ஓகே. ஓகேயா, போயிட்டு வரேன் முதலாளி ஐயா. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி முதலாளி ஐயா. ரொம்ப நன்றி. யார் நினைச்சீங்க? தம்பி, நான் இந்த வீட்டு முதலாளி. நம்ம அப்புறம் நினைச்சு சொன்னாங்களே. வாங்க 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 உள்ள வாங்க. வீடு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க தாத்தா அந்த காலத்துல இடத்த பிடிச்சு போட்ட இடம். சரி 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 சரி. இது எப்படி என்னாச்சு? அந்த வீடு சுத்தி சுத்தோட்டம் எல்லாமே உங்க வீடு தானா? எல்லாமே எங்களுக்கு தான், எல்லாமே வாடகை தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. சொல்லுங்க சொல்லுங்க. பிடிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு 20 நாள் இருப்போம். 20 நாள் இருப்பீங்களா? ஒரு 5000 ரூபா வாடகை கொடுத்துருங்கண்ணா. 5000 ரூபா. சரி, வைக்கிற பிள்ளைகள். சரி, 3000 ரூபா நீங்க தந்தீங்க. ரொம்ப நன்றி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி. சரியா? இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணுங்க. இந்த டிவி யூஸ் பண்ணுங்க, கட்டில் யூஸ் பண்ணுங்க. சரி, இந்த டிராவர் யூஸ் பண்ணிக்கலாம்ல அண்ணாச்சி? எல்லாமே யூஸ் பண்ணுங்க. ஆனா இது ஸ்பீக்கர் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தான். சூப்பர். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க அண்ணாச்சி. இந்த ஆணி தெரியுதா? எந்த அண்ணாச்சி ஆணி? இந்த ஆணி. இது இதா? டேய், சுத்தி ரெண்டு பதல புடுங்க அண்ணாச்சி. தம்பி, இது எங்க தாத்தா அடிச்ச ஆணி. அந்த காலத்துல தாத்தா அடிச்ச ஆணி. நாங்க வீடெல்லாம் புதுசா கட்டும் போது அந்த செவரை மட்டும் நாங்க விட்டுட்டு மத்தெல்லாம் கட்டணும். அதான் இந்த வருஷத்துக்கு பாதியிலே இருக்கோ. ஆமா தம்பி. சரி, ரைட் அண்ணாச்சி. எங்க தாத்தா பாசமா அடிச்ச ஆணி. அந்த ஆணி மட்டும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நீங்க உங்க சட்டை தொங்க எதுவுமே தொடக்கூடாதுங்க. சரி சரி. சரியா? இது எனக்கு மட்டும் தான் சொந்தம். வச்சுக்கிடுங்க அண்ணாச்சி. நீங்களே நான் சரியா? சரி, 2 நாள் கழிச்சு வாரீங்க. சரியா? சரி சரி. ரொம்ப நன்றி. நல்ல பையன்ல இருக்கேங்க. பாருடா, அன்னைக்கு நம்ம நேற்று அந்த மலையில போயிட்டு அந்த ப்ரொஜெக்டை கிளியரா பண்ணிட்டோம். அதுக்கு நோட்ஸ் எல்லாம் நீ எடுத்து நோட் டவுன் பண்ணிடு கரெக்டா? சரி சரி. நான் வேற அன்னைக்கு நீ இன்னொரு நோட்ஸ் என்னமோ சொல்லிட்டு அது என்ன நோட்ஸ் தான்? வைல்ட் லைஃப் ரிலேட்டடா நிறைய மிருகங்கள் பத்தி இங்க நிறைய படிக்கலாம் நம்ம. ஸோ அந்த ரிசர்ச்ல நம்ம கொஞ்சம் பண்ணலாம். அப்படிங்கிறியாடா? சரி, அதுவும் பண்ணலாம். அந்த பட்டர்ஃப்ளைக்கு அந்த மோட்ஸ் அந்த அந்த இதுவும் நம்ம ஃபுல்லா நம்ம இது பண்ணிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ரொம்ப டேய், அது என்னடா வீட்டுக்கார ஐயா வர்ற மாதிரி இருக்கு. தம்பி, எப்படி நல்லா இருக்கும் அண்ணாச்சி. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமா அண்ணாச்சி, வீடெல்லாம் ரொம்ப அமோகமா இருக்கு. அதான் ப்ரொஜெக்ட் ரிலேட்டடா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லுங்க அண்ணாச்சி. வீட்டுல நல்லா பிடிச்சிருக்கலாம்? சூப்பர் வீடு. உங்க படிப்புல நல்லா போயிட்டு இருக்கலாம்? நல்லா போகுது அண்ணாச்சி, சூப்பரா இருக்கு. சரி, வேற ஒண்ணும் இல்ல. ம், எங்க பாட்டி கருவாடு கொடுத்துட்டாங்க. இவன் சாப்பிட மாட்டோமே. உங்களுக்கு இல்ல தம்பி, எனக்கு தான் கொடுத்துட்டாங்க. சரி. அது வந்து இன்னைக்கு நான் வீட்டுல சிக்கன் வச்சிட்டேன்னா 2 நாள் கழிச்சு தான் கருவாடு வைக்க முடியும். அதான் அந்த எங்க தாத்தா ஆணி இருக்குல்ல, ஆணில தொங்க விட்டுட்டு போறோம். 2 நாள் கழிச்சு நான் கொண்டு வரேன். அப்படியா அண்ணாச்சி? சரி, ரைட்டு. இப்போ ரத்தம் போட்டு நீங்களே போயிருங்க அண்ணாச்சி. நாங்கள் அதை தாத்தா ஆணி நாங்கள் தொட
சொல்லுங்க நாச்சி. இந்த ஆணி நீங்க யூஸ் பண்ணலாம். நாங்க தொடுறதே இல்லை நாச்சி அந்த ஆணியை. சரி, என்ன கழிச்சு நான் எடுத்து போறேன். சரியா? சரி. ஏய், அன்னைக்கு அந்த பக்கம் போகும்போது ஒரு ஆத்தங்கரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமாடா, நான் போயிட்டு வந்துருமா? நிறைய ஆடு மாடுகள் கூட அவங்க கூட போயிட்டு வந்த மாதிரி ஒரு பார்த்தேன். எதுக்கு நம்ம அந்த லொக்காலிட்டி எப்படின்னு செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ரொம்ப கரடி புலிலாம் அலையுதுங்காங்க. நம்ம கெட்ட நேரம் எதுக்கு போட்டு வேற நீ வேற உங்க வீட்டை ஒத்துக்க ஒரு பையன். சரி, அங்க பார்த்துட்டு ஓனர் கட்டுற மாதிரி இருக்கு கொஞ்சம். ஐயோ, அவரு ஏன்டா இந்த நேரத்துல வராது? ஐயா வாங்கய்யா. தம்பிங்களா, சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமாயா, நீங்க ஒரு பிஸ்கட் எடுத்துக்கீங்க. ஐயா எடுத்துக்கிடுங்க. மும்பையில் உள்ள குக்கீஸ் ரொம்ப ஃபேமஸ். பரவாயில்ல தம்பி, நான் டயட்ல இருக்கேன். டயட்ல இருக்காங்க. கருவாடை இருக்கு வந்து. எடுத்துக்கிடுங்க. நல்லா நம்ம பார்த்துட்டு கருவாடை. ரொம்ப நன்றி. ஒண்ணுல தம்பி, நேத்து அந்த சைடு போகும்போது கீழே விழுந்துட்டேன். சாக்கடைக்குள்ள அது கொஞ்சம் கழுவி காய போட இடம் இல்லை. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல காய போட இடம் இல்லை. அதான் அந்த ஆணியில போட்டுக்கலாம். என்னது ஆணிலையா? பரவாயில்ல தம்பி, கொஞ்ச நாள் தான். நான் சாயங்காலம் தான் எடுத்துக்கிறேன். சரியா? சரி, ரைட்டு. டேய், நம்ம சென்னையில் இருக்கிற தீபா மேடம் இதுல பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்காங்கடா. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பேர் பெருமைப்பா. பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமை தான். விகாஸ் கவுடா வட்டு எதிர்த்து போடு புலம் இதோட ஒலிம்பிக்ல நம்ம நிறைய மெடல் அடிச்சிருக்கோம்டா. எந்த டைம் இல்லாத மாதிரி. கடவுளோட தயவுடா, வேற என்ன. உண்மையிலப்பா, இப்படி இருந்தா நம்ம நாடு எவ்வளவு நல்லா முன்னேறி. ஆட்டுச்சித்தங்க இருக்கு, ஏதோ 6 பேர் உள்ள வந்தா எப்படி பாரு தம்பி. வாங்க வாங்க. வேற ஒண்ணு தம்பி, அடுத்த வாரம் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கெடா வெட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரா வெட்டி தந்துருவாங்க. சூப்பரா வெட்டி தந்துடுறேன். நீங்க வீட்டுல பத்திரமா வைங்க. நானே வந்து எல்லாத்தையும் வெட்டி உங்களுக்கு காலையிலே தந்து நல்லா சூப்பரா நம்ம அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிடலாம். வீட்டுல தம்பி எங்க தாத்தா அடிச்ச ஆணில தான் தொங்க விடணும். இது ஒரு ஆடுயா. இதை நீங்க வீட்டுல கட்டி நடு வீட்டுல வச்சிருக்கா இது ஆய் போவும் இது போவும். நீங்க இதுல போய் கட்டணும்னு இந்த ஆடு அந்த ஆணில இல்ல தம்பி, எங்க தாத்தா அந்த ஆசீர்வாதம் அந்த ஆணில இருக்கு. அதுல கட்டினாதான் அந்த ஆட்டுக்கு ஆசீர்வாதம் எல்லாரும் திருப்தியா சாப்பிட முடியும். சரி தம்பி, நான் கட்டி போட்டுறேன். ஐயா, பட் இப்படிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா முடியும்? தம்பி, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், வீடுல நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணுங்க, ஆனா அந்த ஆணி மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போயிருங்க. சரியா, கட்டிடுங்க. சரி தம்பி, நீங்க அடுத்த வாரம் நிச்சயமா வந்துருவேன். டேய் பாத்தியாடா, நம்ம இவருக்கு இந்த ஆணியை நாளே நம்ம இவருக்கு நம்ம அனுமதி இல்லையா, நாங்க இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நம்ம அந்த ஒரு ஆணிக்கு அவருக்கு இடம் கொடுத்தா அவர் அந்த கரவட்டை போட்டாரு, ஷூவை போட்டாரு, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு பழைய துணி பண்டலை போட்டாரு. நம்ம ஆட்டை கொண்டு வந்து கட்டிட்டாரு. 10 நாள்ல என்னதெல்லாம் வருமோ. நானும் டியூ அடிச்சேன், பர்ஃபியூம் அடிச்சு எப்படிலாம் இந்த நாத்தத்தை போக்கணும்னு நினைச்சோம். முடியலையே, இப்ப என்னத்தெல்லாமோ கொண்டு வந்திருக்காரு. சரிடா, சரி, நம்மளுக்கு ஒரு நல்ல பாடம் ஃபியூச்சர்ல எப்படியா நடக்காம பார்த்துக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்போ நீங்க ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு நாடகத்தை நீங்க பார்த்தீங்க. எவ்வாறு ஒரு 2 வாலிபர்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ரிசர்ச் பண்ண போய் அந்த இடத்துல அவங்க தங்கதுக்காண்டி ஒரு இடம் அவங்க தேடி கடைசியில் ரொம்ப ஒரு வசதியான ஒரு இடத்துல வந்து ஒரு நல்ல இடம் கிடைத்து அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஆணிக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க. அந்த சின்ன ஆணி மூலமாக அவங்க எவ்வளோ பெரிய பெரிய விளைவுகளை அவங்க சந்திக்கணும்னு நீங்கள் பார்த்தோம். இந்த நேரத்தில் நான் பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், செத்த ஈக்கள் தைலக்காரருடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றவன் சொற்ப மதியின மூலம் அப்படியே செய்யும். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து நிறைய விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கலாம், ஆனா ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அந்த சின்ன காரியமானது நம்மளோட வாழ்க்கையில அது நாரடிக்க பண்ணிடும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு நோக்கமா வைத்து ஓடிக்கொண்டு இருக்கோமோ அந்த நோக்கத்துல இருந்து நம்மளை வழி விலகி போக செஞ்சிடும். அதெல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பாவத்திலிருந்து
நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த சின்ன 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 விஷயங்களில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதற்காக நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவர் உங்களை நிச்சயமாக வழி நடத்துவாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.